குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 23ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:09 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி அதிகாலை 1:07 மணி வரை அஷ்டமி திதி, அதற்கு பின்பாக நவமி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலையில் 10:31 மணி வரை புனர்பூசம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக பூசம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 10:31 மணி வரை கேட்டை நட்சத்திரம், அதற்கு பின்பாக மூலம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமுள்ள நல்ல தினமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வீடுகள், வாகனங்கள், இந்த மாதிரி சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஆசைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். அதிக ஆசைகளால் சொத்துகள் சேர்க்கக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் இருப்பீங்க. வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூத்த சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. வீட்டுபயோக பொருட்கள், விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய பெயர், புகழ் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. பரிசு பொருட்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பண்ணை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உற்பத்தி துறை சார்ந்த பணிகள்லையுமே சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு மட்டும் எந்த ஒரு காரியங்கள் எடுக்கிறாங்கனாலும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல யோகமுள்ள தினமாக இருக்கின்றது. நல்ல காரியங்கள் தொடங்க விரும்புறீங்கன்னா இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம். தகுந்த நபர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கப்புறமா செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் சார்ந்த இடங்கள், பணி சார்ந்த இடங்கள்
பணியிடங்களில் தகுந்த அளவு முன்னேற்றங்களும் நற்பெயர்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பணியிடங்களில் தலைமை பொறுப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான எண்ண நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சிறு தூர பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய இளைய சகோதரர்கிட்டையோ இல்லைன்னா மாமனார்கிட்டையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா புதிதான காரியங்களை எடுக்கும் பொழுது இன்றைய தினத்தில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் நல்ல யோசனை செய்து அதுக்கப்புறமா செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அடுத்தவங்களுக்காக நீங்கள் உதவ வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் பெருமான் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பண வரவுகளும் பொருள் வரவுகளும் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சற்று பேச்சுவார்த்தைகளில் மட்டும் முன்கோபங்கள் தென்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் கவன நிலைகள் அவசியம். கண் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு புதிதான முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னா இன்றைய தினத்தில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சோம்பல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதை எல்லாமே கைவிட வேண்டியது அவசியம். படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் தேவைப்படுவதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிப்பு மரியாதைகள் உயர்வதன் மூலம் உங்களுடைய பெயர்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. சட்டத்துறைகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் போகக்கூடிய விஷயங்களில் கவனங்கள் அவசியம். முன்கோபங்களை தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகளால் நன்மைகள் அதிகம். ஒரு சிலருடைய வீடுகளில் தந்தை வழி உறவுகள் இருந்தும் வரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளும் கூடுதல் கவனங்களும் அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு புதிதான காரியங்களை எடுக்கும் பொழுது இடையூறுகளோ தேவையில்லாத பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய எண்ணங்களும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதனால் உங்களுடைய முயற்சிகளில் எல்லாமே நிதான நிலைகள் அவசியம். இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஆர்வங்கள் இன்றைய தினத்தில் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம். பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது.
உங்களுடைய பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் கூடுதல் கவனங்களோடு வைத்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகாமல் இருக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். ஆனாலும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா காரியங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னா முடிந்த அளவு அதை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் அந்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கலாம். இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சற்று விரய செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய மனைவி வழியிலேயோ, நண்பர்கள் வழியிலேயோ, இரண்டாவது பிள்ளைகள் வழியிலேயோ, பார்ட்னர் வழியிலேயோ, இந்த மாதிரியான நபர்கள் வழியில் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிறீங்கன்னா அதன் வழியில் சின்ன சின்ன விரய செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. கடன்கள் ஏதாவது இருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக உள்ளது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நீண்ட பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதன் சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இதன் வழியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மெரூன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்த நபர்களுக்கு அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பணியிடங்களில் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும். வேலை சம்பந்தமான முயற்சிகளில் இருந்த நபர்களுக்கும் எதிர்பார்த்த லாப நிலைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியில் மட்டும் சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகளோ செலவினங்களோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது இன்றைய தினத்தில். அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியம். எதிரிகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாபகரமான செயல்பாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும்
அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தைகள்லையும் கவனங்கள் அவசியம். சகோதர வழியில் ஒரு சிலருக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியிலிருந்தோ, தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள், மனம் விரும்பிய நபர்கள், இவங்க வழியில் இருந்தெல்லாமே ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக தொழிலை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் யாகம் சம்பந்தப்பட்ட தொழில் முறைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். அந்நிய நபர்களுக்கு வரன் பார்த்து தரக்கூடிய தொழில் முறைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. தீர்த்த யாத்திரை சம்பந்தமான யாத்திரைகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய தொழில் முறைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. தெய்வ பணி செய்யக்கூடிய வேலை சம்பந்தமான விஷயங்கள்லையுமே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள், நிதான நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஆதரவுகள் எல்லாமே பெறக்கூடிய சூழல்கள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். ஆன்மீக ரீதியிலான வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பயணங்கள், தொழில் முயற்சிகள், வேலை முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய அம்மா வழியில் இருந்து உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க வழியில் இருந்தெல்லாமே இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அரசியல் சம்பந்தமான முயற்சிகள்லையுமே எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய சுபகரமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா வாகன வளம், சொத்து வளம் உள்ளிட்ட வளங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய அப்பா கிட்ட இன்றைய தினத்தில் வீடு வாங்க போகிறீங்க, இல்லைன்னா மனைகள் வாங்க போகிறீங்க, வாகனங்கள் வாங்க போகிறீங்கன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய தினமாக
அதிகமாக உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான குடியுரிமை வாங்கக்கூடிய முயற்சிகள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் மெரூன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புதிதான முயற்சிகளில் மிகுந்த நிதானங்கள் அவசியம். பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. தைரியமாக ஏதாவது செயல்களை செய்துட்டு அதுக்கப்புறமா அதை நினைத்து வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் சூழல்கள் இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலையும் நிதானத்தை பின்பற்ற வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமன்னார், வேலையாட்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரியான நபர்கள் வழியில் ஒரு சிலருக்கு ஏமாற்றம், கருத்து மோதல் பிரச்சனைகள், ஏதாவது இழப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் கூடுதல் கவனங்களோடு பார்த்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்ப நபர்கள் வழியில், தாய் வழி, மூத்த உடன்பிறப்புகள் வழியில், இந்த மாதிரியான நபர்கள் வழியில் வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. திருமண சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முயற்சிகளாக எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தார்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளிலையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். நீண்ட பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள், பார்ட்னர், இந்த மாதிரியான உறவு முறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிதான காரியங்கள் இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கிறாங்கன்னா நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. வெளிநாடு முயற்சிகள், வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாமே எடுங்க. உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் வயலட் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு.
கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். தலை சம்பந்தமான பிரச்சனைகள், தலைவலி சம்பந்தமான தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்துல கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகள், வீண் விவாதங்கள் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. எதிரிகள் வழியில இடையூறுகள், தொந்தரவுகள் இதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புதிதான முயற்சிகள் இன்றைய தினத்தில் எடுக்கும் பொழுது கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். வீணான செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். வரவுக்கு மேல செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கான சூழல்களை எதிர்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். செயல்பாடுகளில் கவன நிலைகள் அவசியம். வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்றைய தினத்துல வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஊதா நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு செலவினங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், மனம் விரும்பிய நபர்கள், மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கலாம். இந்த வழியில் சின்ன சின்ன விரய செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கலைத்துறையில் இருக்கிறீங்க, அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனதளவில் சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் கவலை சம்பந்தமான விஷயங்களை கைவிட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் இருந்தால் அதன் வழியில் சிறு சிறு செலவினங்கள் செய்ய வேண்டிய சூழல்களும் இருக்கும். ஒரு சிலருக்கு ரகசியமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த வரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியில் இடையூறுகளும் பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரியான நன்மைக்கான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.